இந்த உலகத்திலேயே மிக செறிவான அறங்களை கொடுத்த இனம் தமிழினம். நம்முடைய இருக்கிற இலக்கியங்கள், நம்முடைய இருக்கிற இலக்கணங்கள் வேறு எந்த மொழி வழி தேசிய இனத்திலும் கிடையாது. அறத்திலும் வீரத்திலும் மொழியிலும் கோட்பாடிலும் சிறந்த இனத்தவர்களாக தமிழர்கள் இருந்தார்கள். 2 மாசத்துக்கு முன்னாடி அப்படி 2 மாசத்துக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுமில? தமிழ்நாடு தற்குறி நாடா மாறிடுச்சு. வடவர் நாடு வளமான நாடா மாறி போச்சு. அவர்கள் போராடுகிறார்கள். நாம் என்ன பண்றோம்? ஜனநாயகன் படத்திற்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஜனநாயகன் படத்தை திருவிழா போல கொண்டாடுங்கள். நானும் பாக்குறேன், திரையரங்குல இருந்து வெளியில வரவங்க ஏதோ பணத்தை பார்த்துட்டு ஒப்பாரி வைக்கிற மாதிரி, ஐயோ எங்க அண்ணனோட கடைசி படங்க அப்படின்னு. இந்த அழுகை எங்கள் தேசத்தினுடைய கனிம வள கொள்ளையடிக்கப்படும் பொழுது வரலையே. எங்கள் தேசத்தில் சிறுமிகள் கற்பழிக்கப்பட்டார்கள், வரலையே. எங்கள் தேசத்தில் ஆணவ படுகொலைகள் நடந்துச்சு, ஒருத்தம் கூட அழுகலையே. உங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இன்னைக்கு லாக்அப் டெத் நடந்திருக்கு. திமுகவினுடைய ஆட்சியில கண்டிச்சிங்க, நடந்திருக்கு, அழுகலையே. அப்ப இந்த அழுகாட்சிகள் என்ன? ஒரு நாட்டுல ஆளுகின்ற அரசு அதிகாரிகளும் ஆளுகின்ற அமைச்சர்களும் ஆளுகின்ற முதலமைச்சர்களுமே தற்குறிகளாக இருந்தா என்ன செய்வது? நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், தாவேகாவினுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு கூட நீட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியாது. இதான் உண்மை. நீட்டுனா என்னன்னு கேட்டா தெரியாதுங்க அப்படின்னாரு. ஒரு போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட பேசினா இங்கே 1000 பிரச்சனை இருக்குங்க. எது? ஜனநாயகன் பட பிரச்சனை. இன்னொருத்தர் கேட்டா ஏன் சப்ஜெக்ட் மட்டும் பத்தி பேசுங்க, ஏன் தெரியாத தற்குறிகளை நான் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, பாராளுமன்ற உறுப்பினராக அமைத்து வைத்ததன் விளைவு இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? நீட்டுக்காக பேசல, எல்லோரும் கொதிக்கிறார்கள். ஏன் தமிழ்நாட்டில இருந்து ஒரு கோரிக்கை குரல் கூட வரல அப்படின்னு. என்ன பண்றார் முதலமைச்சர்? என்ன பண்றார்? அனிதாவினுடைய இறப்பிற்கு போனாரா இல்லையா? யார் ஆட்சி காலத்துல போனார்? அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல போனார். இன்னைக்கு உங்க ஆட்சியில 4 பேர் செத்து போயிருக்கிறாங்க. உங்களுக்கு கேக் வெட்டுறதுக்கு நேரம் இருக்கும், உங்க கூட படத்துல நடிச்சவங்களை பாக்குறதுக்கு நேரம் இருக்கும். ஆனால் உங்கள் ஆட்சியில இறந்து போன மாணவர்களினுடைய குடும்பத்தை பார்க்கறதுக்கு கூட நேரம் இல்லைன்னா இது என்னங்க முறை? கரூர்ல உங்களை பார்க்க வந்து செத்து போன 41 பேருக்கு அரசு வேலைன்னா, இதே நீட் தேர்வால இறந்து போனவங்க குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுத்தீங்களா? அப்ப ஒட்டுமொத்தமாக அமைச்சரும் சரி, நம்ம ஆள்பவர்களும் சரி தற்குறிகளாகத்தான் இருக்கிறார்கள். இதை மாற்ற முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? நல்ல திராணி உள்ள தலைவன், தெம்புள்ள தலைவன் இந்த நிலத்துக்கு வரும். ஒரே ஒருத்தர் தாங்க சொன்னார், இந்திய மெடிக்கல் கவுன்சில் நான் இங்கே இருக்க வேண்டாம், என் மாணவர்களுடைய தரத்தை பரிசோதிக்கிற அளவிற்கு இந்திய மெடிக்கல் கவுன்சிலுக்கு தகுதி இல்லை என்று பேரறிவிப்பு செய்த ஒரே ஒரு மகன் என்னுயிர் பெரியப்பா செந்தமிழன் சீமான் மட்டும்தான். அதனாலதான் நாங்க கட்ஸ் வேணும்னு சொல்றோம். ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய இன்றைய அரசியல் சூழலை நான் உங்களுக்கு எளிமையா சொல்லிடுறேன். அன்றைக்கு அநீதிகள் வேட்டி சட்டை போட்டு துண்டு சீட்டோடு வந்தது, இன்றைக்கு அநீதிகள் A4 சீட்டோட கோட் சூட்டு போட்டு வருது. இவ்வளவுதான் வித்தியாசம், இவ்வளவுதான். அப்ப இந்த முறையை ஒழிக்கணும். அதனால் தயவு செய்து ஐயா, இப்படி பண்றதோ இல்ல ஸ்கிரிப்ட் பேப்பரை வச்சுட்டு உங்க அப்பாவை காணோன்னு பேசுறதா, இதெல்லாம் நாட்டு மக்கள் எதிர்க்கல, நாட்டு மக்கள் கேட்கல. என்ன கேட்கிறாங்க? குறைந்தபட்சம் அந்த மாணவர்களுக்கு ஒரு ஆதரவு குரலை கொடுங்க, இதான் கேட்கிறாங்க. சொல்லலையே. கேட்டா போன ஆட்சியில எல்லாம் படம் பார்க்க போலையா, மாமன்னன் படம் பார்க்க போலையா அப்படின்னு கேட்கறது. நாங்க என்ன சொல்றோம்? நீங்க என்ன சொல்லி வந்தீங்க? மாற்றம்னு சொல்லி தானே வந்தீங்க. அவன் மாமன்னன் படம் பார்க்க போனா அவன் அயோக்கியன் என்றால், நீங்க ஜனநாயகம் படம் பார்க்க போறீங்க, நீங்க கேடுகட்ட அயோக்கியர்கள். அதானே சரி. திமுக காரர்கள் செய்த எதையும் நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் மாற்று. அப்புறம் என்ன மைத்து கடா ஜனநாயகன் படம் பார்க்க போனா இருக்கு. இதுல வேற ஒப்பாரி. அதனால் என் அன்பிற் சிறந்த மக்களே, தற்குறிகள் உங்களுக்காக போராட மாட்டார்கள். தலைமுறை பிள்ளைகளாக நாங்கள் நினைத்திருந்தால் எங்களுக்கும் சொகுசான வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது, வாழ்ந்திருக்கலாம். எங்களுக்கு அது தேவையில்லை. எங்கள் இனத்தினுடைய நலன் முக்கியம். காரணம், எங்களுக்குள்ளும் அனிதா இருக்கிறார். அந்த வலியும் அந்த வேதனையும் எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் மருத்துவம் படிக்க போகிறோம். எங்களுக்கு நீட் தேர்வு வேண்டாம். அந்த முறைகேடை நாங்கள் ஒழிக்க போகிறோம். அதனால் தகுதியுள்ள திறமை வாய்ந்த மருத்துவர்களை நாங்கள் உருவாக்கி காட்டுறோம். இந்திய அரசிற்கு நாங்கள் சவால் விடுகிறோம். உங்கள் நீட் தேர்வு எழுதாமல் தரமான மருத்துவர்களை, உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்களை நாங்கள் உருவாக்கி காட்டுகிறோம். நீங்க என்ன உருவாக்கி காட்டுறது? நாங்கள் உருவாக்கி காட்டுகிறோம். நாங்கள் உருவாக்கும் அதற்கான படிநிலைகளை நாங்கள் மாற்றுவோம். அதனாலதான் ஒரு விஷனரி வேணும்ன்றது. நான் இன்றைக்கு இறந்து போகிறேன், மன்னிப்பு கடிதம் எழுதாமல் நான் இறந்து போகிறேன், என்னை பார்த்து இந்த தேசத்தினுடைய இளைஞர்கள் போராட வருவார்கள் என்று அன்றைக்கு வெள்ளையர்களை எதிர்த்து ஒரு பகத்சிங் தான் என் அன்பானவர்களை புரட்சி செய்தான். ஆனால் இன்றைக்கு நீட் தேர்வு என்கின்ற பெயரில் மாணவர்களினுடைய கல்வி கனவை சிதைக்கின்ற கொள்ளையர்களை எதிர்த்து 1000 பகத்சிங்குகள் இன்றைக்கு இந்த களத்தில் போராட வந்திருக்கிறோம். 1917 தொடங்கி 1976 வரைக்கும் கல்வி மாநில பட்டியல்
மாநில சுய நிர்ணயத்தின்படி ஒரு மாநிலத்தினுடைய கல்விக் கொள்கையை ஒரு மாநிலமே தீர்மானித்துக் கொள்ள முடியும். அந்த நிலத்தில் அந்த குழந்தைகள் என்ன கல்வியை படிக்க வேண்டும், எப்படியாப்பட்ட கல்வி முறையை படிக்க வேண்டும் என அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியவர்களை தீர்மானித்துக் கொள்ள முடியும். ஆனால் 1976 கல்வி மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்படுகிறது. மாற்றிய மிகப்பெரிய வரலாற்று பெரும் துரோகத்தை செய்தது இந்த காங்கிரஸ் கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு என்ன நாடகம் போடுகிறார்கள். டெல்லியிலே போய் ஆஹா பார்த்தீர்களா, இவர்கள் நீட்டுக்காக ராகுல் காந்தி பார்த்தீர்களா சிறைக்கு செல்கிறார், அவரை கைது செய்கிறார்கள் என்று. ஆனால் நீட் தேர்வு வருவதற்கான மிக முக்கிய அச்சாணியை பாதையை வகுத்து கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தான். அப்படி பொதுப்பட்டியலுக்கு அந்த கல்வி மாறிய பிறகுதான் பாரதிய ஜனதா மும்மொழி கல்விக் கொள்கை, இந்த நீட் தேர்வு என எண்ணற்ற சீரழிவு திட்டங்களை கல்வியின் மூலம் திணிக்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மாப்பிள்ள அவர் தான், அவர் போட்டிருக்க சட்டை இவரோடது, வித்தியாசம் அவ்வளவுதான். ரெண்டு தேசிய கட்சிகளுக்கும் எந்த தேசிய இனத்தினுடைய நலம் சார்ந்த அக்கறைகளும் கிடையாது. பன்னெடும் காலமாக காங்கிரஸை நாம் இன எதிரி என்றுதான் பதிவு செய்து வருகிறோம். ஆனால் ஆளக்கூடிய எல்லா கட்சிகளினுடைய தயவுகளும் இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அமைச்சரவை கொடுத்திருக்கிறதே தமிழக வெற்றிக்கழக அரசு. உங்களுக்கு உண்மையிலேயே தமிழ் இன உணர்வு இருந்துச்சுன்னா தயவு செய்து காங்கிரஸை துரத்தி விட்டுருங்க. தமிழ் இனத்தை கொன்று குவிச்ச துரோக காங்கிரஸை கூட வச்சுக்கொண்டு எப்படிங்க நீங்க கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றுவீங்க? எப்படி மாற்றுவீங்க கேட்டா, பேன் நீட்டு வேற, ஃபேர் நீட்டு வேற. அவர்கள் ஃபேர் நீட்டுக்காக போராடுகிறார்கள், உண்மைதான். ஆனால் நாங்கள் ஏன் பேன் நீட்டுக்காக போராடுகிறோம்? இந்த பேன் நீட்டை நாம் தமிழர் கட்சி எப்பொழுதோ உரிமை முழக்கமாக எடுத்துவிட்டது. நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ஒழிப்போம் என்கின்ற மிக முக்கிய குரலை தமிழ்நாட்டில் எழுப்பிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னும் நான் உங்களுக்கு வரலாற்றை சொல்லுகிறேன். டெல்லியில் ஒரு பெண் போராடி கொண்டிருக்கிறாள். போராடுகிற பொழுது அந்த பெண் ஒரு தார்மீக கேள்வி எழுப்புகிறாள். ஐயா, நாங்கள் மருத்துவம் படிக்கிறோம், நாங்கள் நீட் தேர்வு எழுத வேண்டும் என சொல்லுகிறீர்கள். ஆனால் இந்த நாட்டை ஆளக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் ஏன் தேர்வை எழுதவில்லை என்ற ஒரு பெண் கேட்டார். அந்த கேள்வியை தமிழ் நிலத்திலேயே ஒரே ஒரு அரசியல் தலைவன் மட்டும்தான் தைரியத்தோடு கேட்டான். ஏன் பிரதமர் மோடிக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இங்கே தேர்வு இல்லை என்று. சத்தியமா சொல்றேன், தேர்வு வச்சிருந்தா டிவி தவிர இன்னைக்கு பிரதமர் ஆயிருக்க முடியாது. படத்துல நடிச்சவரு சத்தியமா இன்னைக்கு முதலமைச்சரா இருக்க மாட்டார். அந்த கேடுகட்ட முறை, அந்த கல்வி முறை ஒழிக்கப்பட வேண்டும். இந்த நீட் தேர்வினுடைய மிக மோசமான முறை நான் உங்களுக்கு எளிமையா சொல்றேன். என் அப்பா ஒரு வண்ணப்பூச்சி தொழிலாளி. அந்த வண்ணப்பூச்சை உருவாக்கி தரக்கூடிய ஒரு பெரும் தொழிலாளி இருக்கிறார். ரெண்டு தொழிலாளிகள் தான். ஒருவர் கடைநிலை ஊழியர், இன்னொன்று மேல்மட்ட ஊழியர். நானும் மருத்துவம் படிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கான கல்வி முறை என்னவா இருக்கு? அவனும் கல்வி படிக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு இப்ப கல்வி கழகத்துல படிக்கணும்னா நான் ஜேஇ எழுதணும், நான் கிளாட் எழுதணும்னா மத்திய அரசினுடைய அந்த சட்ட கல்வியில நான் படிக்கணும்னா நான் கிளாட் எழுதணும். அது என்னுடைய சுய விருப்பம். ஆனா நீட் என்பது நீ மருத்துவம் படிக்கணும்னா கட்டாயம் நீ எழுதியாகணும் என்று திணிக்கிறார்கள். அப்ப இந்த கல்வி முறையை, இந்த தேர்வு முறையை ஒழிப்பதற்காக கடைசி வரை நாங்கள் களத்தில் நிற்போம். இந்த தேசத்துடைய கல்விக் கொள்கை ஒரு சிறப்பான கல்விக் கொள்கையா இருக்கணும். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் இலவசமா தரணும் அப்படின்னு ஒரு விசினரி பார்வையோட, ஒரு தொலைநோக்கு பார்வையோட வந்த தலைவனை இந்த மக்கள் ஜீரோவா மாத்திட்டாங்க. டெபாசிட் கூட வாங்காத தலைவன் என்று சொல்கிறார்கள். ஆனால் அடிப்படை புரிதல் கூட இல்லாதவனை நீங்கள் இன்றைக்கு முதலமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் மாத்தி வச்சுட்டீங்க. நாங்க இன்றைக்கும் சொல்லுகிறோம், இந்த போராட்டத்தில் எங்க பெரியப்பா சீமான் அவர்கள் கலந்து கொள்ளல. ஆனா அவர் களத்துக்கு வந்துட்டாருன்னா ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி கையில் எடுத்த போராட்டம் வெல்லாது இருந்ததில்லை. உறுதியாக வெல்லுவோம். நீட் தேர்வுக்காக டெல்லியிலே போராடக்கூடிய மாணவர்களினுடைய தமிழ்நாட்டு குரலாக நாம் தமிழர் கட்சி ஒழிக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.